ஃபிஷ் கறி செய்ய ஃபஸ்ட்டு நாம் மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நாம் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடயே இப்போ நாம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடயே இப்போ நாம் 10லேருந்து 15 பூண்டு சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் பூண்டும் ஓரளவு வெந்து வரட்டும். இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட 5 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் தக்காளி பழம் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி பழம் நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி வேகிற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் நெக்ஸ்ட்டு வந்து புளி கரைச்சல் ரெடி பண்ணிடலாம். புளியை வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதிலையே நம்ம ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதிலே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு எப்போ நீங்கள் மிளகாய்த்தூள் இன்னும் கூட கூடுதலாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் இந்த புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதில் வந்து நல்லா கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஃபிஷ் கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதிலேயே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்ததும் இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பூண்டு முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி 2ஆகவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா சேர்த்தது எல்லாத்தையும் ஒட்டுக்கா நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதில் நாம் புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் உப்பெல்லாம் நம்ம சேர்த்து கரைச்சி வச்சுருந்த அந்த கலவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதிலேயே நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நாம் இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இப்போ நாம் மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம்.
இப்போ 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீன் துண்டுகளை வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீன் வந்து இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்மளுடைய சுவையான ஃபிஷ் கறி தயார்.